தோல்விகளைக் கண்டு துவளாமல் தொடர்ந்து முயற்சித்து வெற்றியை அடைய வேண்டும் என்பதனை ஆப்ரஹாம் லிங்கனின் வாழ்க்கையில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவின் தலைசிறந்த அதிபர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். அவர் அமெரிக்காவின் உள்நாட்டு போரின் போது உடைந்த நாட்டை மீண்டும் இணைத்தமைக்காகவும் கருப்பின மக்களின் அடிமை முறையை அமெரிக்க பொருளாதாரத்தை சீரமைத்ததற்காகவும் மேலும் பல்வேறு காரணங்களுக்காகவும் இன்றும் அமெரிக்காவில் நினைவு கூறப்படுகிறார். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன்மிட்டா யூடியூப் சேனல். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆப்ரஹாம் லிங்கன் அவர்களை பற்றிய முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க அதிபராக வெற்றி அடைந்திருந்தாலும் அவர் கடந்து வந்த பாதையில் பல்வேறு தோல்விகளை சந்தித்த பின்னரே அது நிகழ்ந்தது. பல்வேறு தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் தொடர்ந்து முயற்சித்த ஆப்ரஹாம் லிங்கனின் வாழ்க்கை நம்பிக்கையை இழக்காமல் வாழ்க்கையை நம்பிக்கையுடன் எதிர்நோக்குவதற்கு ஒரு முன்மாதிரியாக விளங்குகிறது. 1816 லிங்கன் குடும்பம் அவர்கள் வசித்த வீட்டிலிருந்து துரத்தப்பட்டது. லிங்கன் சிறு வயதிலேயே உழைக்க நேர்ந்தது. பெரும்பாலும் தோல்விகளையே கண்ட லிங்கன் துவண்டு விடாமல் தொடர்ந்து முயற்சித்த காரணத்தினாலேயே அமெரிக்க அதிபராகி சரித்திரம் படைத்தார். ஒருமுறை ஆப்ரஹாம் லிங்கன் சென்று கொண்டிருந்த வழியில் கட்டட வேலை நடந்து கொண்டிருந்தது. கட்டிடத்தின் மேல் பகுதிக்கு ஒரு பெரிய கட்டையை ஏற்ற வேண்டியிருந்தது. அங்கிருந்த மேலாளர் அவருக்கு கீழே வேலை செய்த 9 பேரையும் கத்தி சத்தம் போட்டு அக்கட்டையை மேலே ஏற்றுமாறு ஆணை பிறப்பித்து கொண்டிருந்தார். அந்த 9 பேரும் எவ்வளவோ முயன்றும் கட்டையை கட்டிடத்தின் மேல் பகுதிக்கு கொண்டு செல்ல முடியவில்லை. லிங்கன் இதை பார்த்தார். இன்னும் ஒருவர் உதவி செய்தால் அக்கட்டையை கட்டிடத்தின் மேல் பகுதிக்கு சென்றடைந்து விடும் என்பதை தெரிந்து கொண்டார். அந்த மேலாளர் உதவுவதாக தெரியவில்லை. எனவே லிங்கன் அங்கு சென்று 9 பேருடன் 10வது ஆளாக சேர்ந்து கொண்டு கட்டையை மேல் பகுதிக்கு கொண்டு சேர்த்தார். அங்கிருந்தவர்கள் அவருக்கு நன்றி கூறி அவர் யார் என்று கேட்டனர். லிங்கன் அவர்களிடம், ஏதேனும் உதவி தேவை என்றால் குடியரசு மாளிகைக்கு சொல்லி அனுப்புங்கள், நான் இந்த நாட்டின் குடியரசு தலைவர் என்றார். அமெரிக்காவில் ரஷ்ய தூதுவரை ஆப்ரஹாம் லிங்கன் சந்தித்தார். அப்போது அந்த ரஷ்ய தூதுவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். அன்பரே, நான் இந்த அமெரிக்க நாட்டின் குடியரசு தலைவனாக இல்லாது இருந்திருப்பேனால் என்னை நீங்கள் எவ்வாறு மதிப்பீர்கள்? அதற்கு கிண்டலுக்கு பேர் போன அந்த ரஷ்ய தூதுவர், உங்களை ஒரு கம்பமாக மதிப்பேன் என்று கூறி ஆப்ரஹாம் லிங்கன் குச்சி போன்ற தோற்றத்தை எள்ளி நகையாடினார். ஆனால் லிங்கனோ கொஞ்சம் கூட வருந்தாமல், அதாவது உங்களுடைய தேசிய கொடி பறக்கும் வணக்கத்திற்குரிய கொடி கம்பமாக மதிப்பீர்கள் இல்லையா என்று போட்டாரே ஒரு போடு. ஆப்ரஹாம் லிங்கன் சாதாரண செருப்பு தைக்கும் தொழில் செய்யும் குடும்பத்தில் பிறந்தவர். தனது தந்தையோடு குடும்ப தொழிலை செய்து வந்தவர். தனது பட்ட படிப்பிற்கான புத்தகம் வாங்க 3 நாட்கள் ஏறு உழுது சம்பாதித்தவர். சட்டக்கல்வி பயின்றவர். அரசியலில் பல்வேறு தோல்விகளை கண்டு பல தடைகளை கடந்து மிகப்பெரிய வெற்றி பெற்று அந்த நாட்டின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தனது பதவியேற்பில் சொற்பொழிவு நிகழ்த்திய போது எதிர்கட்சிக்காரர் இவரை அவமதிக்கும் எண்ணத்துடன், மிஸ்டர் லிங்கன், இதோ நான் காலில் அணிந்திருக்கும் காலணிகள் உங்கள் தந்தையார் தைத்து கொடுத்தவை தெரியுமா என ஏளனமாக கேட்டார். அவர் சொன்னதை கேட்டு பலரும் சிரித்தனர். ஆனால் ஆப்ரஹாம் லிங்கன் கோபப்படாமல் கண்ணீர் பெருக்குடன், ஐயா, இந்த நேரத்தில் என் தந்தையை நினைவு கூறினீர்கள், அதற்கு மிக்க நன்றி. நானும் செருப்பு தைக்கும் தொழிலில் வல்லவன்தான். என் தந்தையுடன் தொழிலை பயின்றிருக்கிறேன். உங்கள் காலணியில் ஏதேனும் குறையிருந்தால் என்னிடம் தாருங்கள், உடனே அதை சரி செய்து தருகிறேன் என்று சொன்னாராம். ஆப்ரஹாம் லிங்கனின் வாழ்க்கை தோல்விகள் தற்காலிகமானவை. தொடர்ந்து முயற்சிக்கும் மனிதனுக்கு எதிர்காலம் சிவப்பு கம்பளம் விரிக்கும் என்பதனை நமக்கு உணர்த்தியிருக்கிறது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
மறுபடியும் நல்ல வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். நன்றி, வணக்கம்.